இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்துவாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 44:21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த ஆண்டவருடைய வேதம் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான வார்த்தை. இந்த மாதத்திலே நாம் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் பல நேரங்களில் மனிதர்களுடைய அல்லது அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானால் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, யாரும் எனக்கு உதவி செய்யலை. அதுவும் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு காலத்தில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் இல்லை? ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அந்த வீட்டில் மாமா மச்சான், அப்புறம் அண்ணன் தம்பி, பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டின்னு ஒரு பெரிய படையே இருக்கும். யார் என்ன எப்படி இருக்கிறாங்க ஒருத்தர் அவங்க பார்க்கும்போதே அவர்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் போய் இப்போது மைக்ரோ ஃபேமிலி அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி பிள்ளைகள் அதோட அப்படியே நின்றுடுது. அதுலேயும் ஒரு இப்போ கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் பிள்ளைகள் அப்படின்னா ஒரு 3 பிள்ளை இருக்கும், 4 பிள்ளை இருக்கும். ஆனால் இப்போது 2 ஆச்சு இல்லை? நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற காலத்துக்குள்ளே வந்தோம். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்போது என்னை நினைக்கிறவர்கள், என்னை விசாரிக்கிறவர்கள் என்று நாம் பார்ப்போமானால் மிக சொற்பமானவர்கள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் எங்கோ தூரமாக இருக்கிறோம், அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபோன் எடுத்து பேசும்போது எப்படி இருக்கிற அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது பாருங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்தி ஆயிடுது. பரவாயில்ல, இவங்க நம்மளை விசாரிக்கிறாங்களே. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ 1ஆம் தேதி நாம் சிந்திக்கும் போது ஏன் அவர் என்னை மறக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம். அப்போ பைபிள்ல இருந்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கற்பத்திலிருந்து உருவாக்கினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அவர் என்னை மறக்கல தெரியுமா? என்னுடைய தாயின் கற்பத்திலிருந்து கர்த்தர் என்னை உருவாக்கினார். அதில் நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை விசித்திர வினோதமாய் நீர் உருவாக்கின பொழுது என் கருவை நீர் கண்டீர். முதல்ல. 2வது சொல்கிறான், ஒரு எலும்பு கூட உருவாகலை, ஆனால் அவைகளை நீர் கண்டிருக்கிறீர், அவைகளை உருவேற்படும் நாளையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, கற்பத்திலே நீர் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்கிறார். அப்போ ஒரு தாயின் கருவிலே நாம் இருந்த பொழுதிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து
நம்மை கண்ணோக்கி பார்த்து நமக்கு தேவையானவைகளை எல்லாம் தந்து நம்மை அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கற்பத்திலிருந்து நான் உருவாக்கி எடுத்தேன், ஆகவே நான் உன்னை மறக்கவில்லை. ரெண்டாவது சொல்றாரு, அதே அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது, நீ என் கரத்தின் கிரியையாய் இருக்கிறாய். உன்னை ஒரு களிமண்ணானது எப்படி ஒரு குயவனுடைய கையில் இருந்து அந்த குயவனுடைய பார்வைக்கு சரியானபடி ஒரு பாத்திரமாய் அவன் வணைகிறானோ, அதுபோல நான் உன்னை எனக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்திருக்கிறேன். என் கையின் கிரியையாய் நீ இருக்கிறாய். அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என் கையிலே வணைந்திருக்கிறேன், ஆகவே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மூன்றாவது சொல்லும்போது, நான் உன்னை நல்வழிப்படுத்தும்படி, உன்னை நல்லவனாக மாற்றும்படி சோதனைகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் நான் அனுமதித்து உன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து நான் நடத்தி இருக்கிறேன். நீ எனக்கு உகந்தவனாய் மாறி இருக்கிறாய், ஆகவே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி நம்மை தேற்றினார். 1ஆம் தேதி நாம் அதை சிந்தித்தோம். இன்றைக்கு இன்னொரு கேள்வியை நாம் கேட்க போகிறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, எதற்காக கர்த்தர் என்னை உருவாக்கினார்? இல்லை, உருவாக்கினார், சரி, எதுக்கு உருவாக்கினார்? நோக்கம் இருக்கணுமே. நோக்கம் இல்லாமல் அவர் சும்மா யாரையும் வைக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஏன் ஆண்டவரே என்னை உருவாக்கினீர்? அம்மா வயிற்றிலிருந்து என்னை பாதுகாத்து என்னை பார்த்து எனக்கு நேரம் குறித்து என்னை நீர் வளர்த்து எடுத்து இவ்வளவு காலம் என்னை வச்சிருக்கிறீங்களே, என்ன நோக்கம்? உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை நீர் உருவாக்கி வணைந்திருக்கிறீரே, எதுக்காக? என்னை நீர் உபத்திரவங்களின் மத்தியிலையும் வேதனைகளின் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் என்னை நடத்தி என்னை நல்லவனாக மாற்றி வைத்திருக்கிறீரே, எதற்காக? இந்த கேள்வியை நாம் கேட்போமானால், முதல்ல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1, 26, 27. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 27 வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை உருவாக்கினார் அல்லது சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்து இருக்கிறாராம்? 26வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை செய்யுங்க, சரியா? என்ன? கண்ணாடியில் போய் உங்களை பாருங்க. என்னை ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக என்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், அதனால அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பேரும் என் கலரில் இருப்பாங்க. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா, வாரத்துக்கு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி காலி ஆகுது. ஏமா அண்ணன், இவங்க கலர் ஆகணும்னு சொல்லி அது பாட்டுன்னு பேஸ்ட்டை பிதுக்கி மூஞ்சி முழுசும் தடவின்னு இருக்கிறாங்க, ஆனாலும் சாயம் போக மாட்டேன்து நாங்கள். இல்லை, அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் அசிங்கமாக இருக்கிறேன், இல்லை ஒரு சிலருக்கு நான் அழகாக இருக்கிறேன். இல்லை, எங்கள் கூட ஒரு சூடான்லேருந்து ஒரு அருமையான சகோதரன், அவர் பைபிள் காலேஜில் எங்கள் கூட படித்தார். எங்களை விட கொஞ்சம் வயசு அதிகம். ஆள் என்னை விட ஒரு 2 அடி உயரமாக இருப்பான். அவன் படுத்தான்னா அந்த கட்டிலுக்கு மேலே தான், வெளியே தான் கால் நீட்டிக்கிட்டு இருக்கும். அவன் பார்த்திங்கன்னா அவனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் சூடானில் அவங்க பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் நிறைய, அதுவும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதிகள் அங்கே நிறைய இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நேரத்தில் கிறிஸ்தவங்களை கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த சகோதரனுடைய அம்மாவையும் அப்பாவையும் அந்த தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள். அதை அவன் கண்ணால் பார்த்துருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சரி ஊழியத்திற்கு போவோம் அப்படின்னு இந்தியாவிற்கு ஊழியத்திற்காக இந்த படிக்கிறதுக்காக வந்தான். இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பவும் ஒரு கலவரம் நடந்து இவனுடைய சகோதரனையும் இவருடைய சகோதரியையும் அவருடைய கணவரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ரொம்ப வேதனையோடு இருப்பான். ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் அவன் மறந்து எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொல்லுவான், நான் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்கிறேன் தெரியுமா, என்ன கலராக இருக்கிறேன் தெரியுமான்னுவான். நாங்கள் சொல்லுவோம், டேய் நீ அதிகமாக வெந்து கரிஞ்சி போனவன், அதிகமாக வெந்து கரிஞ்சி போனவன், இதை போய் அழகுன்றியடா அப்படின்னா. உடனே அவன் ஒரு நாள் கேட்டான், அப்போ சோப்பாக இருக்கிறவங்களாம் அப்படின்னா. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், அது அறவேக்காடு, அது ஒழுங்காக வேகலை, அதனால ரொம்ப வெள்ளையாக இருக்குது அப்படின்னா. சொல்லிட்டு சொன்னான், நாங்கள்லாம் கரெக்டான பதத்தில் வெந்து இருக்கிறோம், கடவுள் எங்களை சரியாக படைச்சிருக்கிறாரு பாரு, கருப்பாவும் இல்லை சோப்பாவும் வெள்ளையா, என்னம்மா சோப்பு வெள்ளையா இல்லை, நாங்கள் சரியான பதத்தில் வெந்திருக்கிறோம் இல்லை. இப்படி நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு கருப்பாக இருக்கிறது அழகுன்றாங்க, ஒரு சிலர் சோப்பாக இருக்கிறது அழகுன்றாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் கலர் நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இதுக்கு மேலே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ இந்த சாயலையும் இந்த ரூபத்தையும் நாம் பெற்றவர்கள். ஆண்டவர் அதை கொடுத்துட்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த சாயலையும் இந்த ரூபத்தையும் நீ வெளிக்காட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிறது பெரிதல்ல, ஆண்டவருடைய ரூபத்தை நான் பெற்றிருக்கிறது பெரிதல்ல, இந்த சாயலை நான் வெளியே காமிக்கணும். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திற்கு வருவீர்களானால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சாயலை நீங்களும் நானும் தரித்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்னறிந்து இருக்கிறார் சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை உருவாக்கினேன் எதற்காக தெரியுமா? என்னுடைய குமாரனுடைய சாயலை நீ தரித்து கொள்வதற்காக உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் உருவாக்கி வைத்து உயிரை கொடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் 1000 நன்றி சொன்னாலும் பத்தாது. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு சார் இப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, குமாரனுடைய சாயலை நாம் தரித்து கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை என்னையும் முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உருவாகிறதுக்கு முன்னே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் உங்களையும் என்னையும் இவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பாங்கன்னு முன்னறிந்தவர். இவர்கள் எனக்கு உகந்தவரெல்லாம் இருப்பார்கள் என்று முன்னறிந்தவர் என்னை முன்குறித்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னையிலிருந்து நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய நடக்கை எல்லாம் அவரை பிரதிபலிக்கிறதாக இருக்கணும். என்னை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சு தெரியுமா? அவங்க கிறிஸ்துவை போல நடந்தார்கள், அவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள். ஆகவே அவங்கள பார்த்தவங்க சொல்றாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னைக்கு யாருக்கு கிறிஸ்தவன் பேர் தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. அதனால இவங்க யாரு? சிலுவை போட்டு இருக்கிறாங்க, செயின்ல சிலுவை போட்டு இருக்கிறாங்க. ஆகவே இவங்க கிறிஸ்தவங்க. பைபிளை தூக்கிட்டு வராங்க. ஆகவே இவங்க, நான் சொல்கிற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? பைபிளை, ஆமாம், நிறைய பேர் அது கூட இல்லை, ஜாலியாக பீச்சுக்கு போகிற மாதிரி
கிளம்பி வந்துடுறோம். பைபிளை தூக்குனா கிறிஸ்தவன் கிடையாது, பைபிளை படிக்கிறவன் கிறிஸ்தவன். நம்ம பைபிளை சத்தமாக படிக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? பைபிளை எப்படி படிக்கணும்? சத்தமாக படிக்கணும். வாய் திறந்து படித்தாதான் பைபிளை ஒழுங்காக படிக்க முடியும். நீ மௌனமாக உட்காந்துக்கிட்டு பைபிளை படிச்சின்னா 4 வசனம் தாண்டாது, அதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். நம்ம ஆளுங்க இங்கே பைபிள் ரீடிங் படிக்கும்போது சும்மா விடுறாங்க பாருங்க வார்த்தையை, எதையோ போட்டு குழப்பி அந்த வார்த்தைகள் கமா ஃபுல் ஸ்டாப் ஒன்றும் கிடையாது. அது பாட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணால் போதும், பரபரன்னு போயிடுது. சிலரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். தடுமாறி ஏப்பா எப்படியே முடிச்சிட்டப்பா அப்படின்னு பைபிளை படித்து முடிப்பாங்க. இல்லை, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பைபிளை தொடர்ந்து சத்தமாக படிச்சிங்கன்னா பைபிளை படிக்க முடியும். நான் ஒரு சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன், நீ டாக்டரேட்டை முடிச்சுக்க, தமிழில் பண்டிட்டாரு, ஆனால் இந்த பைபிளை படிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய தமிழ் பண்டிட்டுகளாக இருப்பாங்க, ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கும் போது திணறுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது பழகணும். சார் இப்போது நான் என்ன சொல்ல வந்தேன், யார் கிறிஸ்தவர்கள்? பைபிளை சுமந்தவன் கிறிஸ்தவன் கிடையாது, பைபிளை படிக்கிறவன் கிறிஸ்தவன். ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசி பாருங்களேன். இந்த மத்தேயின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானாராம். அப்போ மறுரூபம் ஆகும்போது அவருடைய முகம் எப்படி இருந்ததா? சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குதா? வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லும்போது, பூமியில் உள்ள எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அது வெளிச்சமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் எங்கே இருந்தது? இயேசுவின் இடத்துல இருந்தது. அப்போ இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். ஆனால் தான் யார் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பிக்கும்படியாக இயேசு தம்முடைய ஒரிஜினல் முகத்தை அங்கே காமிக்கிறாரு. அவருடைய முகத்தை பார்க்க முடியல, சூரியனை போல பிரகாசித்தது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமும் வெளிச்சமும் இயேசுவினிடத்தில் இருந்தது. இப்போ இதையே நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மோசே ஆண்டவரோட ஒரு 40 நாள் இருக்கிறான். இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் ஆண்டவரோட அந்த சீனாய் மலையில உட்கார்ந்து இருந்தான். அவர் கூட பேசினா, அவர் இவனிடத்தில் பேசுறாரு. எல்லாம் முடிஞ்சு அவன் இறங்கி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால், அவனுடைய தோற்றம் கடவுளுடைய தோற்றத்தை போல மாற வேண்டுமானால், அவனுடைய பர்சனல் லைஃப்ல அவன் கர்த்தரோட இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவரோட ஒரு நெருங்கிய ஐக்கியம், அவருடைய பாதத்தில் அமருதல் இல்லாமல் போனால் நம்ம முகம் பிரகாசமடையாது, நம்முடைய முகம் இருள் அடைந்து போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய முக பிரகாசம் மோசேயின் இடத்துல வெளிப்பட்டது. சரி, பழைய ஏற்பாட்டில் தான் அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆதி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வந்தீங்கன்னா,
அங்கே ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவான் யார் தெரியுமா? ஸ்தேவான் யாரு? ஆமா, அப்படி வாங்க, முன்னால் வந்துருங்க. யார் அவரு? அப்போஸ்தலர்லாம் கிடையாது. பந்தி விசாரிக்கிறவன். பந்தி விசாரித்தல்னா என்னது? சாப்பாடு போடுறது, ரசம் ஊற்றுறது, சாம்பார் ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது, இலை எடுக்கிறது. அல்லேலூயா. இலை எடுக்க சொன்னால் நம்மளுங்க பாதி பேர் வரமாட்டாங்க. அதெல்லாம் ஒரு வேலை, அதை போய் நம்மளே செய்ய சொல்கிறாங்களே. ஏன் அவன் இல்லையா செய்ய சொல்ல வேண்டித்தானே? இவங்க இந்தம்மா இல்லையா, அவங்க செய்வாங்க. என்னை எப்படி நீ இலை எடுக்க விடலாம்? ஆனால் அங்கே ஸ்தேவானுக்கு வேலை அதுதான், பந்தி விசாரிக்கிறவன். ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலை வருது, கர்த்தருக்காக அவன் சாட்சியாய் நின்ற பொழுது பைபிள் சொல்லுது பாருங்க, 15வது வசனத்தில், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவராய் வந்தார். யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுதிலே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான இயேசு என்கிற ஒளி. அந்த ஒளி முக பிரகாசம் நம்மிலே வீசும் பொழுது நீங்களும் நான் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் இந்த உலகத்தில் வெளிக்காட்டுகிறோம். ஏன் என்னை உருவாக்குனீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாருப்பா, எதுக்காக உன்னை உருவாக்கணும் தெரியுமா? என்னுடைய முகச்சாயலை நீ இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேணும். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. இயேசு பந்தி இருக்கிற அந்த படத்தை வரைகிறதுக்காக அந்த நாட்களில் 15வது நூற்றாண்டில் ஒருத்தர் என்ன பண்ணாரா, மாடல் தேடினாரா. அவருக்கு அவருடைய மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. இயேசு அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும், முகம் பிரகாசமாக இருக்கணும், ஆளை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பயம் வரணும் அப்படின்லாம் யோசித்து ஒரு தேடி 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 போனார். கடைசியாக ஒரு வாலிப பையனை பார்த்தாரு. அவனுடைய முகத்தை பார்த்தா அவ்வளவு பிரகாசமாக இருக்குது, அவ்வளவு சந்தோஷமான முகம். அதை பார்த்த உடனே ஒரு தீர்மானம் பண்ணிட்டார், இந்த முகம்தான் இயேசுவினுடைய முகம். கொண்டு போய் உட்கார வச்சு அவனை படம் வரைஞ்சார். இயேசு உட்கார்ந்துருந்த இடத்துல அந்த அவனுடைய முகத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்போ எல்லாம் மற்ற சீஷருடைய படத்தை எல்லாம் வரைந்து கொண்டே வரும்போது கடைசியாக யூதாசனுடைய முகத்தை வரையணும். இப்போ இவர் திரும்பவும் ஒரு கற்பனை பண்ணுறார். யூதாசனுடைய முகம் அப்படின்னா அவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன், கரடு முரடான முகமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அவனை ஒரு திருட மாதிரியே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முகத்தை தேடி போனார். அதே மாதிரி தேட 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 கடைசியாக ஒரு வாலிபரை பார்த்தாரு. அவன் முகத்தை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மூஞ்சி தான் யூதாஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி நான் ஒரு படம் வரையணும், யூதாஸுக்காக நீங்கள் மாடலாக உட்காருவீங்களா? சரின்னு வந்தான், உட்கார்ந்தான். அந்த மனுஷன் படம் வரைகிறாரு. இந்த படத்தை அவர் வரைந்து கொண்டு இருக்கும்போதே அங்கே உட்கார்ந்துருந்தவனுடைய கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. இப்போ அந்த வரைஞ்சவர் சொல்கிறாருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை யூதாஸுன்னு சொல்லலை, உன் முகம் பார்க்குறதுக்கு யூதாஸ் மாதிரி இருக்குது, அதனால மாடலாக வரைகிற, வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னாராம். எல்லாம் படத்தை எல்லாம் வரைஞ்சி முடித்த பிறகு அந்த வாலிபன் சொன்னானா, ஐயா நீ இயேசு அப்படின்னு ஒரு முகத்தை வரைஞ்சிருக்கிற தெரியுமா, அந்த முகத்துக்கு மாடலாக உட்கார்ந்துருந்தவன நான் தான். அன்றைக்கு நான் ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருந்தேன், ஐக்கியத்தில் இருந்தேன். என் முகம் இயேசுவினுடைய முகம் போல இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிட்டேன், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போன நிலையில் இருக்குது. இன்னைக்கு என் முகம் எப்படி இருக்குது தெரியுமா, யூதாசனுடைய முகத்துக்கு மாடலாக இருக்குது. யார் இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களை என்னை உருவாக்கினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, யூதாசை வெளிக்காட்டுகிறவர்களாய் அல்ல, திருடனை வெளிக்காட்டுறவங்களா இல்ல, இயேசுவை காட்டி கொடுத்தவனாக அல்ல. ஆண்டவர் யாரை தேடுறார் தெரியுமா, என்னை பிரதிபலிக்கிறவர்கள் வேணும் அப்படின்னு கர்த்தர் தேடுறார். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை நான் உருவாக்கினதனுடைய நோக்கம் என்னை நீ வெளிப்படுத்துவதற்காக.
ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்பா என்ன உருவாக்குனீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ற ஒரு காரியம், அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் மனிதனை உருவாக்கி அல்லது படைத்த பிறகு அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் சாயலாக என் ரூபமாக ஒருவனை உருவாக்கினேன் சொல்லிட்டு உருவாக்கி அவனுடைய நாசியிலே அவர் ஊதினார். அல்லேலூயா. அவர் ஊதின பொழுது அந்த மனுஷனுக்கு உள்ள கர்த்தருடைய அந்த 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 மூச்சு காற்று உள்ள போனதும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நாசியில ஊதின பொழுது ஜீவ ஆத்துமாவானா. இப்ப அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, அவனுக்குள்ள ஆத்துமா இருக்குது. அவன் நித்திய காலமாய் வாழ போகிறான், கடவுளோடு வாழ போகிறான், அவரோடு கூட நடக்க போகிறான், அவரிடத்துல பேச போறான், அவரை முகமுகமா பார்க்க போறான். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை? கடவுளோடு நடப்பது, அவரை முகமுகமாய் பார்ப்பது, அவரோடு பேசுவது, இன்னும் சொல்லப்போனால் அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆதாமுக்கு இருந்துச்சு. ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த ஜீவனை அவன் இழந்து போனான். ஆத்துமா உள்ள உட்கார்ந்து இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இவ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ஜீவனை இழந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அவர் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணினார். நம்ம ஒரு வசனத்தை மொட்டையாக படிப்போம், என்ன தெரியுமா? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. யாருக்குமே வசனம் தெரியாதா? பெற்றுக்கொள்வீர்கள். அது எதை பற்றி சொல்லுது? கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றி சொல்லுது. ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் அவன் மிகுந்த சந்தோஷம் உடையவனாக இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் எனக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இல்லை. நான் எப்போதும் துக்கமுகமாய் உட்கார்ந்து இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யலை. அவர் வந்தார்னா எல்லா வேதனைகளையும் எல்லா பாரங்களையும் அவர் மாற்றுகிறவர், தேற்றுகிறவர். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு பேர் என்னது? தேற்றரவாளன். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் நாசியிலே ஊதின ஆண்டவர் யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வரும்பொழுது தம்முடைய சீஷர்கள் மேலே அவர் ஊதினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள்லாம் சீஷர்கள் தானா? நம்மெல்லாம் சீஷர்களா விசுவாசிகளா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விசுவாசிகள் யார் தெரியுமா? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். சீஷர்கள் யார் தெரியுமா? அவரோடு கூட அவரை போல நடக்கிறவர்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? தம்முடைய சீஷர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அடுத்த வசனம் 23வது வசனத்தில் சொல்றாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. பாருங்களேன், எவ்வளோ பெரிய அதிகாரத்தை சாதாரணமாக ஆண்டவர் அவங்க கையில் கொடுக்குறாரு பாருங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மனிதன் பேசுகிற வார்த்தைகளை அவர் அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தரும் பேசும் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் சபிச்சிடக்கூடாது. அவன் நாசமாக போவான், நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், ஆனால் அது அப்படியே நடக்கும். போகிற வழியில் அப்படியே அடிபட்டு சாவடா அப்படின்றாங்கன்னா நடந்துரும்.
நம்ம நினைப்போம் நான் சொல்லியெல்லாம் நடக்கலை, ஜாக்கிரதை, நம்ம சொல்கிறது நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் யாரு? பேசுவார். ஆவியானவர் யார் தெரியுமா? வல்லமையினால நிரப்புகிறவர். இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை தம்முடைய ஆவியினால நிரப்பி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி என்னை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் நான் எதுக்காக இருக்கிறோம் தெரியுமா? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய, ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து உட்காந்து அல்லேலூயா பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு போயிட்டு பழைய மாதிரியே வாழ்ந்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றது இது இல்லை. நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் போகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை என்னோடு கூட இருந்து வெளிப்படணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சீஷர்கள் மேலே இறங்கின பொழுது, வாசிங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன். நீங்கள் இருக்கிற இந்த வாலிப வயதில் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியின் நிறைவில் நீங்கள் வளர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி அவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடா நீங்கள் கோபுரத்தில் இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? புகழ் பார்க்குறேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுவோம். எதுக்கு வீணோம்பு? கோபுரத்தில் இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வரங்கள் வெளிப்படும் பொழுது நீங்கள் நினச்சதை விட பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்திருக்கிறவர். ஆண்டவரை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா யார் வேணும்? கர்த்தருடைய ஆவியானவர் வேணும். வேத வசனங்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை புரியணுமா, பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேணும். ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ள வேணும். வரங்கள் வெளிப்படணும். அல்லேலூயா. எத்தனை வரம் இருக்குது? எத்தனை வரம் இருக்குது? 9 வரம் இருக்குது. ஆவியின் வரங்கள் 9. லைனாக யாராவது சொல்லுவீங்களா? போன வருஷமும் இதே கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா இச்சை அடக்கம்லாம் வருதாம்மா? வம்பா போச்சு. அது ஆவியின் கனி. ஆவியின் வரங்கள் ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை போதிக்கிற வரம், விசுவாசம், தீர்க்க தரிசனம், அற்புதம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அப்புறம் வியாக்கியானம் பண்ணுற வரம். 9 வந்துச்சா? வந்துதா? ஆமாம். இதில் நம்ம ஆளுங்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது எது தெரியுமா? 8வது வரம் ஒன்று இருக்குது, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். அது கிடச்சிச்சுன்னா போதும், ஐயோ அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. நான் சொல்லுவேன், அப்போ முன்னால் இருக்கிறதுலாம் எங்கே போச்சு? அறிவை போதிக்கிற வர எங்கே? ஞானத்தை போதிக்கிற வர எங்கே? விசுவாசம் எங்கே? இன்றைக்கி அநேக நேரங்களில் விசுவாசத்தை நம்ம வளர்க்க முயற்சிக்கிறோம். இல்லை, விசுவாசம் பரிசுத்த ஆவியானவரால் வளரணும். அல்லேலூயா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் பெற்ற பரிசுத்த ஆவி போதும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அது போதாது. ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்டுற கதை. அது இன்னும் சாப்பிடணுமே, நல்லா பலப்படணுமே, அது வளர்ந்து பெருகணுமே, போகணும், இன்னும் போகணும், ரொம்ப தூரம் போகணும்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சேலஞ்ச் பண்ணுறாரு. போதாதப்பா, இந்த ஆவியின் வல்லமையும் வரங்களும் போதாது, இன்னும் உம்முடைய வல்லமை வரங்களினால நான் நிரப்பப்படணும், அந்த வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், நான் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதம் நடக்கணும். சொல்லி பாருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம். பேதுரு ரோட்டில் நடந்து போகிறாருங்க, வியாதிக்காரர்களை கொண்டு வந்து அவருடைய நிழல் படட்டோன்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க. நிழல் பட்ட பொழுது சுகமடைந்தார்கள். பவுலினுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே போடுறாங்க, அவங்க சுகமடைந்துட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, உங்கள் பெல்ட்டை கொண்டு போய் யார் மேலேயோ போட்டாங்க, அவர் பாவம் இன்னைக்கோ நாளைக்கோ இருந்தவர் எழுந்துச்சு உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அப்புறம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது, ஃப்ளைட்டில் தான் போவீங்க. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரத்தில் நான் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா நான் பாரிஸில் இருந்து எம்சிசி காலேஜுக்கு போவேன்யா. நான் போகும்போது சரியாக நான் எப்பவுமே ரெகுலராக ஒரே ட்ரெயினில் போவேன். அந்த ட்ரெயினில் போகும்போது மீனம்பாக்கத்தை ட்ரெயின் கிராஸ் பண்ணோம். அப்போது ஒரு ஃப்ளைட்டு இறங்கும். ஒவ்வொரு முறையும் நான் அந்த மீனம்பாக்கம் ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது ஓடி அங்கே நிற்பேன். ஏன்னா ஃப்ளைட் அவ்வளோ பெருசாக தெரியும். அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு மனசுக்குள்ளே யோசிப்பேன், நம்மெல்லாம் எந்த காலத்தில் இந்த ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேயா. ஆனால் கர்த்தர் என்னை தம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஊழியக்காரன ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தும் போது அவர் சொன்னார், நம்முடைய ஏர்லைன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்களாம். எதுக்காக அவார்டு கொடுத்தாங்களாம் தெரியுமா? இளம் வயதில் அநேக முறை விமானத்தில் பயணித்தவர் அப்படின்னு அவருக்கு அவார்டு கொடுத்தாங்களாம். அவர் சொல்கிறாரு, இப்போது பஸ்ஸில் போகிற மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன் என்னை உருவாக்குனீங்க கேட்டிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாருப்பா, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆவியின் வல்லமை நீ பெற்றுக்கொண்டு அந்த வல்லமை நீ வெளிப்படுத்துவதற்காக உன்னை உருவாக்கினேன். மூணாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, எதுக்காக ஆண்டவரை என்னை உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 43:1. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ எங்காலு. புரியுதா நான் சொல்ற ஆளு? அது ஏன் ஆளு, இவன் எங்க ஆளு சொல்றாங்கல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் ஆளு. நேரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லி இருக்கணும். பாதி பேர் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க போல. ஐயோ, இருக்கிற ஆளெல்லாம் விட்டுட்டு அவர் கூட போனால் நான் எங்கேருந்து வாழறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உருவாக்கினப்பா, உன்னை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை ஒரு உறவுக்காக உருவாக்கி இருக்கிறார். அவர் கூட நான் இருக்கணும், அவருக்கு சொந்தமானவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமாக நான் இருந்தாதான் நான் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் பேர் மாத்திரம் கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு உலகத்தோட நான் உறவு வைத்து கொண்டிருந்தால் அவருக்கு சொந்தம் இல்லை. உண்மைதானா? உங்கள் வீட்டில் பிறந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் அப்பா அம்மான்னு அவங்கள கூப்பிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுறோம். நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டியவன், உலகத்தோடு ஐக்கியப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டியவன், உலகத்துக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். யாரோ ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்கு ஆண்டவரை மறந்து போயிருக்கிறேன்.
கடவுளை தேடுற நேரத்தில் உலகத்தோட ஓடிக்கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நான் அவருக்கு சொந்தம் என்பதை நான் மறந்து போயிட்டேன். ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறோமா? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒரு காரியம் இந்த அம்மா சுனேமியா சொல்கிறாங்க, என் நேசர் என்னுடையவர், அவர் எனக்கு சொந்தம் முதல்ல. அடுத்து சொல்ல, நான் அவருடையவள். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? அவர் என்னுடையவர். யாரு? இயேசு என்னுடையவர். எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, எனக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்தவர் என்னுடையவர். அவர் என்னுடையவராய் இருக்கிறதுனால நான் அவருடையவளாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அடுத்தது சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, உன்னத பாட்டு 6:3 நம்ம திருப்பி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் என் நேசர் உடையவள், என் நேசர் என்னுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். அவர் ஆளு. இன்னைக்கு அதை விட்டுட்டு வேற எதையாவது இது என் ஆளு நீனா நாசமாக போவ. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கு முதலிடம் கொடுக்கிறாய்? ஜாக்கிரதையா இருந்துக்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீ வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சாதாரணமானவர்ல, கோபக்காரர், பயங்கரமான ஆளு. அவர் சொல்றார், நான் எரிச்சல் உள்ள தேவன். புரியுதுங்களா நான் சொல்றது? சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு, எங்கள் வீட்டில் ஒரு உண்டிகோல் ஒன்று வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஆசை. சின்னதாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஓனான் அடிக்கிறது, பறவைகள் அடிக்கிறது, இதுவே ஒரு பொழுதுபோக்கு. அதுக்காக உண்டிகோல் ஒன்று வாங்கினேன். அதை பத்திரமா எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருந்தேன். எங்கள் அக்கா பையன் வந்தான். அவன் வந்து எங்கள் அம்மா கிட்ட, ஆயா ஆயா அதை கொடு ஆயா. எங்கள் அம்மா பேர பிள்ளையாச்சே எடுத்து கொடுத்துட்டாங்க. இவன் இப்போ கையில் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கிறான். நான் வந்து பார்த்ததை எனக்கு அது ஒத்துக்கவே இல்லை. ஏன் உண்டிக்கொள்ள இவன் எடுத்து வச்சுன்னு விளையாடுறானே, டேய் குட்றா அப்படின்னா அவன் சொல்கிறான், ஆயா தான் கொடுத்தாங்க, நான் உனக்கு தரமாட்டேன். கையில் இருந்து பிடுங்கி அதை 2 உடச்சி தூக்கி போட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, டேய் கொஞ்ச நேரம் அவன் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட போகிறான், இதுக்கு போய் இப்படி உடச்சிட்டியாடா அப்படின்னா நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. என் பொருள் வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. இதே மாதிரி கர்த்தர் இறங்குவார். என் பொருள், என் ஆள் வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. இறங்கினார்னா ஜாக்கிரதை. கர்த்தர் சொல்ற, உன்னை உருவாக்கி நான் வச்சதுக்கு நோக்கம் இருக்குதப்பா. சும்மா நீ ஊர் சுத்துறதுக்கு நான் வைக்கல, என்னோடு கூட நீ இருப்பதற்காக வைத்திருக்கிறேன். யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் சிநேகிதர்கள். அல்ல உறவு. ஆண்டவர் பாருங்க உறவு கொண்டாடுறாரு. நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் எனக்கு கற்பிக்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. உண்மையான ஃப்ரெண்டு யார் தெரியுமா? யாரு? அவர் ஒருத்தர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களையும் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றத சொல்றேன், எல்லாரும் உண்மையானவர்கள் அல்ல. எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன். பொழுது விடிஞ்சா பொழுது போனால் ரோட்டில் தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். அதுவும் இந்த மே மாதமான கோலி விளையாடுவோம். உட்காந்து எழுந்திரிச்சு முட்டி வீங்கிறோம். நாள் பூரா விளையாடுவோம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், தம்பி உன் சகவாசம் சரியில்லை. உன் கூட இருக்கிற நண்பர்களை நீ நம்புகிறாய், ஆனால் உன் முன்னால் நல்லா பேசுவாங்க, உன் பின்னால் உன்னை தூற்றி திரிகிற கூட்டம். ஜாக்கிரதையாக இருந்துக்க. எவ்வளவு சீக்கிரம் அவங்கள விட்டு நீ பிரியணுமோ பிரிஞ்சுக்க. ஆண்டவர் எச்சரிக்கிற இந்த நேரத்தை வீணடிச்சிடாதன்னார். எப்படி நான் பிரிவது? எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன். காலையில் எழுந்ததும் அவங்க மூஞ்சில் தான் முழிக்கணும். பிரிய முடியுமா? ஜெபம் பண்ண, ஆண்டவரே
நான் பிரியணும், ஆனால் சண்டை போட்டு பிரியக்கூடாது. என்ன மாதிரி ஐடியா பார்த்தீங்களா? சண்டை போட்டு பிரியக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க. சண்டையே போடல. சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு பால் அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அப்போது அதனால் தோற்று போயிட்டோம். எல்லாம் அந்த குரூப்பில் இருந்தவங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் கோபத்தில் சொன்னேன், இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து நான் விளையாட மாட்டேன்டான்னு சொல்லிவிட்டு நான் அவங்க அந்த டீமை விட்டு விலகினேன். அது என்னவோ தெரில, பக்கத்து ஊரில் பக்கத்து கிராமத்தில் இருந்து என்னை அந்த டீமில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மேட்சுன்னு வரும்போது இவங்களுக்கு எதிராக நான் விளையாட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் அவங்க பேசலை. இன்றைக்கும் பார்த்தா எப்படி இருக்கிற என்ன ஏது அவ்வளோதான். ஆனால் விலகினோம். சில மாதங்களுக்குள்ளாக ஊருக்குள்ளே ஒரு பெரிய தகராறு நடந்துச்சு. கத்தி எடுத்து வெட்டிக்கிட்டானுங்க. கடவுள் கிருபையில் நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை ரொம்ப அன்பாக பார்க்குறாருங்க. நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் அப்படியே திருதுன்னு முழிக்கிறீங்க. ஆனால் கடவுள் சொன்னதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். மத்தேயின் சுவிசேஷம் 12:50 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அம்மா சகோதரர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே நிற்கிறாங்க அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இவர் பிசாசு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு, இவரை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. சொல்லி அனுப்புகிறாங்க இயேசுவின் இடத்துல, உங்கள் சகோதரர்களும் தாயாரும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன பதில் தான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் பதிலாக இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான். அல்லேலூயா. என்னுடைய சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறார். யாரு? யார் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ. அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் அவருடைய உறவு அப்படின்னு சொல்லும்போது பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், அவருடைய சீஷர்களாய், அவருடைய சிநேகிதர்களாய் நீங்கள் நான் அவரோடு கூட இருக்கணும். 4வது ஒரு உறவை சொல்லி முடிச்சிடுறேங்க. அவருக்காக ஊழியம் செய்கிற உறவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பவுல் அப்போஸ்தலன் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தர்றாரு, நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன். எதற்காக தெரியுமா? நான் கர்த்தருக்காக நற்கிரியைகளை செய்யணும். அல்லேலூயா. நற்கிரியைனா என்ன? இயேசுவினுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஏசாயா 44:21 ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே நீ என் தாசன். தாசன்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியத்தை செய்கிறவன். அப்போ இன்னைக்கு இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ நற்கிரியைகளை செய்யணும். இந்த உலகத்தில் கொஞ்சம் அப்படி போய் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒருத்தர்கிட்ட பேசி பாருங்களேன், அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையோடு உட்கார்ந்துருக்குறாங்க தெரியுமா? எவ்வளவு ஆதங்கத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? நமக்கு முன்ன பின்ன அறிமுகமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தெரியும், அவங்களுடைய மனதின் ஆழத்தில் அவ்வளோ வேதனையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. போன வியாழக்கிழமை ஒரு அம்மா, இந்த துப்புரவு பணியாளர் ஒருத்தர், ஐயா தண்ணி பிடிச்சிக்கிறையான்னாங்க. சரிம்மா வாங்க பிடிச்சிங்கன்னு உள்ளே வந்து இந்த அம்மா தண்ணி பிடிச்சிட்டு திரும்பினவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு மாத்திரம் ஏயா இவ்வளோ வேதனை, எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? அவங்க அந்த உள்ளே வரும்போது வண்டி வெளியே நிறுத்தியிருக்கிறேம்மா, அந்த கேட்டை கொஞ்சம் திறன்னு. அந்த அம்மா, உங்களுக்கு திறக்காமையாயா அப்படின்ட்டு அவ்வளவு சிரிச்ச முகத்தோடு வந்து கேட்டை திறந்தவங்க உள்ளே நின்று சொல்கிறாங்க, எனக்கு ஏயா இவ்வளோ வேதனை, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் சொன்னம்மா, உனக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் வேதனை இருக்குது. ஆனால் அந்த வேதனைக்கு மருந்து இயேசு மட்டுமே. அல்லேலூயா. சொன்னேன்,
மறுநாள் பார்த்தா வெள்ளிக்கிழமை பின்னால் உட்காந்துருக்குறாங்க ஜெபத்துக்கு. ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு ஆத்மாவை கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, பாஸ்டர் மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் மூச்சு பிடிச்சின்னு பேசினா தான் ஆத்மாக்கள் வரும், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பேசுகிற மக்களை கர்த்தர் தேடுறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என்னை உருவாக்குனீங்கப்பா? ஆண்டவர் சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? உன்னை எதுக்காக உருவாக்கி இருக்கிறத, என்னை புகழ்ந்து பேசுறதுக்காக உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. உடம்பு முடியாமல் இருந்தேங்க, ஜெபம் பண்ணங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, இப்போ சுகமாக இருக்கிறேன். இதுக்கு எவ்வளோ நேரம் பிரசங்க வேணும்? இந்த வார்த்தை போதும், ஒரு ஆத்மாவை திருத்திடும். யாருமே என்னை நேசிக்கலைங்க, நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப வேதனையோடு இருந்தேன். இயேசு என்னை தேடி வந்தார். இன்னார் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அன்பாக பேசுனாங்க, எனக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சொன்னீங்கன்னா அதுதாங்க சுவிசேஷம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. ஒரு நோக்கம் இருக்குது என்னை குறித்து. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய நற்கிரியைகளை நான் இந்த உலகத்தில் செய்யணும். இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், எடுத்திருப்பீங்க. ஒரு அட்டை ஒன்று கொடுத்தேன், 10 பேரை எழுதி அந்த 10 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி 3 மாதம் பொறுத்து ஏசாமியை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்கள ஆண்டவர் சந்திப்பார்னு. எல்லாம் வாரின்னு போயிட்டாங்க அந்த அட்டையை, மீதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு பலனையும் இன்ன வரைக்கும் காணோம். 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சொன்னீங்களா? இல்லை. ஜெபம் பண்ணிங்களா? அட்டையை எங்கேயோ வச்சிட்டையா, பேரும் எழுதலை, ஜெபமும் பண்ணல. சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் பேசுங்க. எல்லா சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை. இது நம்ம தலை மேலே விழுந்த கடமை. செய்யாமல் போயிட்டோன்னா ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்ததனுடைய நோக்கமே இல்லாமல் போயிடும். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கிரியை செய்கிறவர்கள், உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்கள், நாங்கள் உம்முடைய உறவிலே உம்மோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள், உம்மை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டியவர்கள். இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்திருப்போமானால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க. தொடர்ந்து உமக்காக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.